பேசாம எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இப்போ எங்க அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா பிரசவம் முடிஞ்சிருச்சு. ஓகே ஃபைனலி பாப்பா இருக்கு. பாப்பா அந்த ரூம்ல இருக்கு. தூங்க வச்சிருக்கேன். சொப்பு ஜாமா வாங்கி ஆடுறதுதான் எங்களுக்கு வேலையே. நல்லபடியா டெலிவரி ஆயிட்டுங்க. ஒரு வாரம் ஆயிட்டா வீடியோ போட்டு, கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. எங்க வீடியோ எடுக்கிற மைண்ட் செட்டும் இல்லை. எங்க பாப்பாவை தான் கொஞ்சிட்டு உட்காந்துருக்கோம். வந்து வந்தோடனே எல்லாம் கேக்குறாங்க பொண்டாட்டிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு கவனிக்காம சிரிச்சுட்டு பாப்பா வந்துட்டு ஆடுறாங்க அப்படின்ட்டு. ஐயோ கையில கொடுத்தோன்னா நல்லா சரியான ஜாலியாங்க. எனக்கெல்லாம் ஐயோ சந்தோஷத்தின் அது வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கு மகாலட்சுமிங்க. அப்பா சொல்லிட்டாரு பொண்ணு தான் வேணும், மகாலட்சுமி தான். ஏன்னா எங்க வீட்டுல பொண்ணு கிடையாது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் பொண்ணு தான் வேணும்ட்டு. ஆனா எனக்கு மாப்பிள்ள தான் சார். மாப்பிள்ள வந்தா பெல்ட் அடிக்க அடுத்தது மாப்பிள்ள தான். ஃபைனலி தக்காளி பாருங்க. தக்காளி நல்லா இருக்கா, நல்லபடியா தான் இருக்கா, சிரிச்சுதான் இருக்கு. இப்ப கூட நிறைய பேர் நார்மலா சிசேரியன் கேட்டீங்க. சிசேரியன் தான் அதனாலதான் ஆப்ரேஷன். அதனாலதான் ஏண்டா நீங்க அதுதானே படிச்ச இல்ல டக்குன்னு மறந்துட்டு அதுக்குதாங்க படிச்சிருக்காங்க. ஊசு போய் காலேஜ் முடிக்கல நான் மறந்துட்டேன். சிரிக்க முடியாது. கண்ணு கலந்ததுன்னு சிரிக்கிறா. ஓகே ஃபைனலி தக்காளி நல்லா தான் பேசுறே. நல்லா இருக்கேன்னு சொல்லு. நல்லா இருக்கேன். ஐயோ அது சிரிப்பு காட்டணும்னா வயிற்று வலிக்கு. சரி சிரிக்காது. ஓகே ஃபைனலி தக்காளி நல்லா தாங்க இருக்கா. பாப்பா வந்து அந்த ரூம்ல இருக்கு. அம்மா பாப்பா அந்த ரூம்ல இருக்காங்க. இந்த ரூம் பாருங்க. எங்க அம்மா தான் பாவம் ஆயா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆயம்மாவா ஆயிட்டாங்க. அம்மா நீங்க வெறும் அம்மாவா ஆயம்மாவா? இதான் பாப்பாவோட அம்மா, ஒய்ஃபோட அம்மா, தக்காளியோட அம்மா. ஹிந்தி ஹிந்தி வேலை. எங்க அம்மா பாருங்க. அம்மா ஹாய் சொல்லுங்க. உங்களெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. பாப்பா பாவம் எங்க அம்மா இப்ப மாடிப்படி ஏறி இறங்கிடுறாங்க ஜாமான் எடுத்துருக்கு. எங்க அம்மால முடியல, மழை வேற பெய்யுது. என்ன நல்லா இருக்குல்ல பேசுறீ? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் வீடியோ தக்காளி பார்த்தாங்க. அந்த குழந்தைலாம் வாங்குற வீடியோ எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அவ்வளவு கங்க்ராச்சுலேஷன். அவங்க பண்ற எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. இப்படி கமெண்ட் பண்ணது. ஆமா ஏன் கமெண்ட்ல போயிட்டு குட்டி தக்காளி என்னோடதுல வந்து என்னமோல போட்டிருந்தாங்க. என்னமோ நிறைய கமெண்ட், அவ்வளவு கமெண்ட் ஜாலியா இருந்துச்சு. அதெல்லாம் படி நிறைய பேர் போட்டோலாம் எடுக்காதீங்க ப்ரோ அப்படின்னீங்க. நான் போட்டோ எடுக்கல, சும்மா அந்த போட்டோ மட்டும் வேணும். அந்த கையை ஒரு போட்டோ எடுத்தேன். அது வந்து வச்சுக்கிட்டு தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் போனது அதனால குழந்தை அதனால தான் எடுத்து வச்சேன். தக்காளி தான் பாவம் ரொம்ப அழுதுட்டாங்க. ஏன் கேட்குறீங்க? ஐயோ அழுவனா அழுவ. ஃபர்ஸ்ட் நாள் ஜாலியாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நாள் நல்லா இருந்துச்சு. அடுத்த நாள்லேருந்து வலி வந்திருக்குன்னா பிடிச்சிட்டு அவ்வளோ அழுவ பாவமாக இருந்துச்சு. எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தக்காளி சரி எவ்வளோ கஷ்டம் இப்பதான் தெரியுது. குழந்தை யாரும் பெற்றுக்கிறாதீங்க. ஆனால் எங்க ப்ரூஸ்லி ஒருத்தர் வருவாங்க. என்ன திட்டுமா நல்லா இருந்துச்சு. இப்போ சரியாக எங்களுக்கு 2 பேர் திட்டு வந்துட்டு இருக்கு. இன்னும் 4 நாள்ல எழுந்திரிக்க ஆரம்பிச்சுன்னா உதவிட ஆரம்பிச்சு. என்ன பேர் வைக்கலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. மெயினா கமெண்ட் பண்ணுங்க. நான் 2 முறை யோசிச்சு வச்சிருக்கேன். இப்ப இல்ல 16 முடிஞ்சு ஒரு 3 மாசம் கழிச்சு தாங்க பேர் வைக்கிறது. இன்ஸ்டால சொல்லுவோம் நாங்க. ஆமா ஏன்னா 16ல வந்து சும்மா சாமி மட்டும் கும்பிட்டுட்டு என் அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்சுதான் பேர் வைக்கலான்ட்டு முடிவு. அதுக்குள்ள நீங்க என்ன பேர்னு யோசிச்சு வைங்க. லெட்டர் கொடுப்பாங்க. நான் லெட்டர் கொடுத்தோம் நாங்க இன்ஸ்டால சொல்றோம். அந்த கமெண்ட் பண்ணுங்க. எஸ்எம் இந்த மாதிரி கொடுப்பாங்களா? அத யூஸ் பண்றோம். கொடுப்பாங்க. சரண்யா மாப்பிள்ளை வரணும்னா ஜாலியா இருக்கும். ஆமா நிறைய பேர் விஷ் பண்ணீங்க. ரொம்ப நன்றி. எங்களுக்கு ஃபைனலி குட்டி தேவதை. பாப்பா என்ன பண்ணுது? தூங்குதா? தூங்கிட்டு எங்க அம்மாக்கெல்லாம் சந்தோஷம்னா தாங்கல. ஐயோ தூக்கிட்டு வந்தோடனே எங்க அம்மா ஒரே அழுதுட்டாங்க. அப்படியே எனக்கெல்லாம் நடுங்குது ஒரு மாதிரியா. எங்க 2 பேரால தூக்கவே முடியல. அப்படியே கையை விளவிட ஆடுது. அப்படியே அதை விட என்ன கதைனா இட்டிக்கு மின்னல் அடிச்சு மழை. கரண்ட் போயிட்டு நான் சொல்லி வாங்கல கரண்டே போயிட்டு. அன்னைக்கும் அப்படிதான் கரண்ட் போய் இட்டி மின்னலுமா பிறந்துச்சு பாப்பா. கரெக்டா 5:40 பிறந்தது பாப்பா. கரெக்டா வெள்ளிக்கிழமை 13ஆம் தேதி 5:40 பிறந்துச்சு பாப்பா. இந்த வீடியோ அதுக்குள்ள என் பசங்க வந்து தனுசு ராசிட்டு ஏதோ இதே ராசி பலன் எல்லாம் பார்த்துட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம இனிமே பாப்பா பெருசானோன்னா இந்த வீடியோ எல்லாம் பார்க்கும் உட்காந்து நம்ம அப்பா மாமா அம்மா எல்லாம் பேசியிருக்காங்களே அப்படின்னு. கருவண்டு மாமா. ஆமா இப்ப காதல விட்டு கருவண்டு மாமான்னு சொல்லி கொடுத்துட்டு இப்ப அதுக்கு எழுந்திரிச்சோட கருவண்டு மாமான்னு சொன்ன பத்தி என்னடி பேச மாட்டேன் இருக்க. ஃபாலோவர்ஸ் கேள்வி நன்றி சொல்லுடி. எங்க அக்காவுக்கு சிரிப்பு தாங்க முடியல. அதனால பல்ல கட்டி இன்னும் சிரிப்புல இருந்து வரல. சரிங்க சரிங்கண்ணா என்னன்னு கேட்டானே அது மறந்து 2 மாசம் அடிப்பாங்க. அதுதான் தெரியும். எனக்கெல்லாம் கெட்ட வழக்கெல்லாம்
சொல்லுடி. சிரிக்காத வைத்த வலிக்கும். பாரு இங்க பாரு. சிசரிங் பண்ணவும் பேச முடியல. சரி சரி தெரியாம சொல்லிவிட்டேன். 2 மாசம் காலேஜ் போயே ஒன்றும் தெரியாது. நாளைக்கு டிஸ்சார்ஜ்ங்க. நாளைக்கு கன்ஃபார்மா டிஸ்சார்ஜ். நாளைக்கு நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம். எத்தனை மணிக்குன்னா மதியத்துக்குள்ள வீட்டுக்கு வந்துடுவோம். இப்போ கண்டிப்பா வீடியோ லைவ் வரும். நாங்கள் மணி வீட்டுக்கு என்ன நீ என்னன்னு தெரியல. 4 மணி 3 இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற என்ன பேச போறோம்? அப்புறம் முக்கியம் பெல் பட்டன் அழுத்தி இந்த மாதிரி வீடியோ ரெகுலராக வந்துடும். பழைய மாதிரி நம்ம வரும். ஏன்னா தக்காளி என்னோட குழந்தையெல்லாம் வச்சு ஃபன் பண்ணுறோம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பெல்லைக்கு ஆள் வச்சுங்க. அப்போ தான் அண்ணன் போடுற வீடியோலாம் நம்ம கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். லவ் யூ ஆல். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நாங்கள் இன்னும் அக்கா எழுந்திரிச்சு டூஸ்லி மட்டும் எழுந்திரிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து டெய்லி நாங்கள் வீடியோ போட ஆரம்பிச்சிடும். இனிமேல் தான் இருக்குது வேட்டையை. இப்போ தான் தம்பி பிள்ளை எல்லாம் சிக் வந்துட்டு இல்லம்மா சிரிப்பெல்லாம் இருக்கலாம். எங்கள் அம்மா படுத்துட்டு எங்கள் அம்மாவால முடியல படுத்துதான். இப்போ தான் மாடிக்கு போயிட்டு ட்ரெஸ்ஸு பாப்பாவோட ட்ரெஸ் எல்லாம் வீட்டு எடுத்துட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா ஆயமா ஆயிட்டாங்க. ப்ரமோஷன் கொடுத்துருவேன் எங்கள் அம்மாவுக்கு ஆயமாவா. அம்மாவுக்கு ஆயமாவா ப்ரமோஷன் கொடுத்துருவாங்க. எங்கள் அம்மாவும் முடியல போய் படுத்துட்டாங்க. அதனால தக்காளி உண்மையா நல்லா தான் இருக்கா. நிறைய பேர் கமெண்ட் உண்மையா நல்லா தான் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அக்காவுக்கு என்னாச்சு. ஓகே, இந்த வீடியோட முடிச்சுக்கிறேன். பாய். இன்னும் ஒரு 2-3 நாளில் நாங்கள் தொடர்ந்து வீடியோ கொடுக்க ஆரம்பிச்சிடும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால நாங்கள் இனிமேல் தொடர்ந்து தரமான செய்தியெல்லாம் இனிமேல் தான் இருக்குது. ஏதாவது பேசினா பேசுறீ பரவச்சிட்டேன். நன்றி சொல்லுடி. அவங்க எவ்வளவு கங்க்ராச்சுலேஷன் நன்றி சொல்லிடு. அவனை விட்டு தள்ளு. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆமா, பேர் வைக்கிறதுன்னு சொல்லிடு. பேர் கண்டிப்பா என்ன பேர்னு சொல்லுங்க. ஆமா, நாங்க லெட்டர் கொடுத்துறோம். பேர் கண்டிப்பா சொல்லுங்க. அதுல எதுக்கு அதிக லைக் வந்திருக்கோ அந்த இது. ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல நாங்க போடுவோம். எதுக்கு அதிக லைக் வருதோ அதுக்கு நாங்க கண்டிப்பா பேர் வச்சுருவோம். நாங்க லெட்டர் மட்டும் சொல்லிடுறோம். 25ஆம் தேதி நான் சேவ் மீசெல்லாம் வலிச்சிட்டேன். முடியெல்லாம் எடுக்க மாட்டேங்க. முடியெல்லாம் இது பண்ணிட்டு ஜூன் 22 வரை. இன்னொரு முக்கியமா என்னன்னா 22ஆம் தேதி தக்காளிக்கு பிறந்த நாள். 22 எங்க அக்காவுக்கு தளபதி பிறந்த நீ தான் தக்காளிக்கு பிறந்த நாள். தளபதி பர்த்டே வருமா? 25ஆம். இன்னொன்னு என்னன்னா என் அண்ணனுக்கா நீ தான் பிறந்த நாள். போன வருஷம் கூட கேக் வெட்டி இருப்போம். ஏன்னா வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்க. போன வருஷம் அவன்கிட்ட பேச மாட்டேன். சண்டையில இருந்தா. ஆனா இந்த வாட்டி சரமான செய்தி. பர்த்டே மருமகளுக்கு என்ன வாங்கி வச்சுங்க? 16ஆம் தேதி தான் பாப்பாவுக்கு. 16ஆம் தேதியில 16 கும்பிடுறப்ப 16 கும்பிடுறப்ப அது வேற மனசுல 16ஆம் தேதி வச்சுட்டு. அதோட நானும் எங்க அண்ணனும் 25ஆம் தேதி லடாக் போறோம். நான் இல்லைங்க, இன்னொரு பையனோட போறான். நான் பாத்தீங்கன்னா எங்க அக்கா என்ன சொல்லல, இப்பதான் சொல்றேன். அப்படியே காரணம் வீடியோல சொல்லிட்டேன். 25ஆம் தேதி பாத்தீங்கன்னா நான் லடாக் கிளம்புறேன். நீட்டு தான் நம்ம நேபாள் போறோம். சீரியஸா சொல்றேன். 25ஆம் தேதி லடாக் கிளம்புறேன். இவன் கிளம்புறான். எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க அவனோட சேனலுக்கு. லடாக் கிளம்புறான் 25ஆம் தேதியா? 25 கிளம்பிடுவா. அப்படி அதுக்கப்புறம் நான் இப்போ கிளம்புவேன். நாங்க 2 பேரும். அதுக்கப்புறம் நான் இப்போ முடிச்சுட்டு நான் நேபாள் போலான்னு பிளானே. ஆனா நேபாள் போல. நான் லடாக் கூட திரும்பிடுவேன். அண்ணனும் நானும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் நேபாள் லடாக் எடுத்துருப்பேன். இவன் போறான். இவனை என்ன விட மாட்டான். ஏன்னா போகக்கூடாதுங்கிறான். இப்ப இனிமேதான் இருக்கேன். நான் இப்பதான் உடைச்சிருக்கேன் இந்த நியூஸை. இனிமேதான் தெரியும் என்ன மூஞ்சி பேக் இல்லுது நைட்ஸ்னாப்ல. இனிமேதான் இருக்கு. ஓகே, இந்த வீடியோ நான் எவ்வளவு முடிச்சிடறேன். லவ் யூ ஆல். டேக் கேர். பாய். ரொம்ப இறங்கிட்டான்.